ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு சஃபாரி குரூப். நாங்கள் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? உடல் சூட்டை தணிக்கும் கித்தூள் களி பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். கித்தூள் மாவு களிக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தேங்காவை திருவி எடுத்துக்கிறோம். தேங்காவை திருவி எடுத்துக்கிறோம். தேங்காவை திருவி எடுத்துட்டோம். இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். கித்தூள் மாவு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிம்பிளாக கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெரி ரேராக தான் கிடைக்கும். இது வந்து உடம்பு ஹீட்டுக்கு நல்லம், கேஸ்ட்ரிக்கு நல்லம். அதனால இது அப்பப்போ சாப்பிட்றது ரொம்பவே நல்லம். யாருக்கும் இது தேவைண்டாக்கா என்னையை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த டிரெக்ட் ப்ராடக்டாலே உங்களுக்கு எடுத்து தந்துடுவோம். நாங்கள் எடுத்தது வந்து 250 கிராம் பேக்கெட். ஆனால் 250 கிராமும் வந்து கூட நாங்கள் ஒரு 3 பேர் திங்கிறதுக்காக வேண்டி ஒரு டீ கப் அளவுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். இந்த அளவு நாங்கள் எடுத்துக்கிறோம். இதுவே நாங்கள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கூடுதலாக வரும். ஒரு 3-4 பேர்த்துக்கு திங்கக்கூடிய அளவுக்கு வரும். எந்த கலப்படமும் இல்லை, ஒரிஜினல் மாவு. தண்ணி ஊற்ற போதில் எல்லா தண்ணியும் ஊற்றி கரைக்காமல் பார்த்து ஊற்றி கரைக்கும். இந்த அளவு ஊற்றி நல்லா கரைச்சிடுவோம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சிட்டோம். இப்போ வடிச்சு எடுத்துருவோம். கித்தூள் மாவை நல்லா கரைச்சி வடிச்சு எடுத்துடுவோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணி சட்டியை வச்சுருவோம். கித்தூள் மாவை சட்டியில் ஊற்றிடுவோம். இப்போ உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது நாங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு களி நல்லா வந்து கொண்டிருக்கும். இந்த கப் அளவுக்கு தேங்காய் கட்டிப்பால் ஊற்றிக்கிறோம். அடுத்தது நாங்கள் சீவி வச்ச கருப்பட்டியும் சேர்த்துருவோம். மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க போகிறதுல டிக்காகவும் இப்படி இன்னும் நல்லா டிக்காகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். களி 2 விதமாக பண்ணலும். ஒன்று வந்து சீனியை போட்டு மிக்ஸ் பண்ணியும் பண்ணலும். அப்படி இல்லாட்டி கருப்பட்டியை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திங்க போகிறதுல தேங்காய் பாலையும் சீனியம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட சாப்பிடலும். 2 விதமாக ஆயிடும். பதம் வந்து இப்போ சரியாக வந்துருச்சு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சு திம்போம். இங்கே பாருங்க, நல்லா போகிறது சூப்பராக இருக்கு. அல்வா மாதிரி இருக்கு. இதை அப்படியே கொஞ்சம் ஆற வச்சுட்டு தேங்காய் பாலும் சீனியும் போட்டு திங்கலும். இப்போ நாங்கள் இதுக்கு தேங்காய் பாலை ஊற்றிக்கிறோம். பால் ஊற்றிட்டோம். இப்போ அவங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிறோம். தேங்காய் பால் சீனியோட களி வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாலோட இப்படி சேர்த்து இப்படி எடுத்து சூப்பராக இருக்குது. மிச்ச நாளை போகிறோம். இப்படி ஒரு களி ஒரிஜினலாக கிடச்சிச்சு. பண்ணிட்டோம், அசத்திட்டோம். தேங்காய் பாலோட சீனி வேறு லெவல். மழையும் பெய்யுது. நல்லா அல்வா மாதிரிக்கு. இதை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கசர் தின்னணும். முகத்தில் இருக்கிற ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்கு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கணக்காக கொடுங்க. மிச்சம் தடுமல் சளிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா குளுமை அதிகமாக இருக்குது. அதனால கணக்காக கொடுத்து இதை வளமையாக தின்னுவாங்க. இதை கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த கித்தூள் மாவு கிடைக்காதவங்க எங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணி கேளுங்க. நாங்களே டெலிவரி பண்ணிவிட்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் அஹமத். பாய்.